Welcome students. 11th standard chemistry unit 8 physical and chemical equilibrium lesson பார்த்துட்டு இருக்கோம். செகண்ட் வால்யூம்ல physical chemistry தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல நம்ம இப்போ என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா equilibrium involving dissolution of solids or gases in liquids. இத பார்க்கிறதுக்கு முன்னாடி what is meant by solutions அப்படினு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சொல்யூஷனா என்ன இருக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா ஜெனரலா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு வாட்டர் இருக்கு, அந்த வாட்டர்ல ஒரு பீக்கர் எடுத்துக்கிறேன், அந்த பீக்கர்ல வாட்டர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. வாட்டர் வந்து லார்ஜர் அமௌண்ட்டா இருக்கு. ஓகேங்களா? லார்ஜர் அமௌண்ட்டா வாட்டர் இருக்கு அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த சால்வெண்ட்ல இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட் ஆட் பண்றேன். சுகர் இல்லைன்னா சால்ட். இப்போ நான் சால்ட் எடுத்துக்கிறேன்னே வச்சுக்கோங்க. இது வந்து சால்ட்டு. இந்த சால்ட் நான் என்ன சொல்றேன்னா solute அப்படின்னு சொல்றேன். ஓகேயா? அப்போ what is meant by solution? சொல்யூஷன்ன்றது எதோட காம்பினேஷனா இருக்கும்னா solute plus solvent. solute plus solvent. solute-னா என்னன்னு இப்ப பார்க்கலாம். in a solutions solution-னா இப்ப என்னன்னு பார்க்கலாம். the component of a substance are present in a lesser amount is called as solute. சொல்றது புரியுதா பாருங்க. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த சால்ட்டுன்றது எப்படி இருக்குன்னு பாருங்க, ஸ்மாலராக இருக்கு. அப்போ சொல்யூட்ன்றது எப்பயுமே எப்படி இருக்கணும், ஸ்மாலர் அமௌண்ட்டாக இருக்கணும். அதே சால்வெண்ட் பண்ண இன் a solution the component of substance will be higher, larger amount is called as solvent. அப்ப இது greater-ஆ இருக்கணும். ஓகேங்களா? அப்ப this combination தான் நாம என்ன சொல்லுவோம்னா solutions அப்படினு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா dissolutions. dissolutionனா என்னன்னு பாருங்க. அதாவது ஒரு சால்வெண்ட்ல நம்ம போடுற solute வந்து காமனா டிஸ்ட்ரிபியூஷன் ஆகணும். that the process of uniform distribution of solute in a particular amount of solvent at that given temperature is called a dissolution. சொல்றது புரியுதா பாருங்க. ஒரு சொல்யூட்டை காமனா டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிற அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, டிசொல்யூஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம பேசிக் தான் பார்த்துருக்கோம். சொல்யூட்னா என்ன, சால்வெண்ட்னா என்ன, சொல்யூஷன் என்ன, டிசொல்யூஷன்னா என்னன்னு இப்போ பார்த்துருக்கோம். பட் இதெல்லாம் எப்போ வந்து ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப the equilibrium involving a dissolution of solid or gases are present in a liquid. ஜெனரலாக நம்ம ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் எப்படி சொல்லுவோம், சாலிட், லிக்விட், கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நம்மளுடைய சாலிட் வந்து லிக்விடுக்குள்ள ப்ரெசென்ட் ஆயிருக்கு. சொல்றது காதுல வாங்க. இந்த சாலிட் வந்து லிக்விடுக்குள்ள ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுடைய சாலிட் நம்ம என்னவா சொல்லுவோம்னா சொல்யூட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப லார்ஜர் அமௌண்டா இருக்கிற லிக்விட் நம்ம என்ன சொல்லுவோம்னா சால்வெண்ட் சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், டிசொல்யூஷன் பார்க்குறோம். டிசொல்யூஷன்னா என்ன சொல்லியிருந்தேன், the process of uniform distribution of solute in a particular amount of solvent is called a dissolution சொல்லியிருந்தேன். so the solid is dissolved in a what, the solid is dissolved in a liquid. இப்போ நான் ஜெனரலா ஒரு எடுத்துக்கலாம். சுகர் என்ன கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன ஸ்டேட்டில் இருக்கணும், சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். இந்த சாலிடை இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வாட்டரில் ஆட் பண்ணுறேன். வாட்டரில் ஆட் பண்ணுறது நம்ம என்ன சொல்லலாம், டிசொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சொல்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சுகர் தான். அந்த சுகர் எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். என்ன ஸ்டேட்டில் இருக்கும், அதாவது சொல்யூஷன் அல்லது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேயா? இப்போ சாலிடுக்குள்ளே தான் வாட்டருக்குள்ளே தான் சுகரை நான் இப்போ ஆட் பண்ணுறேன். அப்போ இதுக்கு பேர் டிசொல்யூஷன்ஸ்னு சொல்லலாம். டிசொல்யூஷன்ஸ். ஓகேயா? இப்போ ஒரு கண்டெய்னரில் வாட்டர் எடுத்துக்கிறேன், சுகரை ஆட் பண்ணுறப்ப அது டிசொல்யூஷன் ஆகணும். ஓகேங்களா? அதே அந்த வாட்டர் சுகர் சொல்யூஷன் நான் என்ன பண்ணேன்னா கூல் பண்ணுறேன். கூலிங் இல்லைன்னா கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுனா கிறிஸ்டலைசேஷன் ஆகும். கிறிஸ்டல்னா என்னது, இது நம்ம என்ன சொல்லலாம், கிறிஸ்டலைசேஷன். So the rate of dissolution of solute is equal to the rate of crystallization of the solute.
ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த ரியாக்ஷன் என்ன சொல்லுவோம், அட் ஈக்லிபிரியம் ரியாக்ஷன்ஸ். ஈக்லிபிரியம் ரியாக்ஷன்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? சொல்யூட்டுன்றது அவர் சாலிட். சாலிட் ஐம் டேக்கிங் ஃபார் சுகர். சுகரை வாட்டரில் டிசால்வ் பண்ணுறப்ப இட் இஸ் திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு டிசோலியூஷன்ஸ். அதே அந்த சுகர் வாட்டரை நான் என்ன பண்ணேன்னா கிறிஸ்டலைசேஷன் பண்ணுறேன், ஹீட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ எனக்கு என்ன ஆகுனா ட்ரை பண்ணுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டாக திரும்ப மாறிடும். இப்போ சால்ட்டாக திரும்ப மாறுறதுக்கான ரேட்டும் டிசோலியூஷன் ஆகிற சொல்யூட்டோட ரேட்டும் ஈக்குவலாக இருக்கும். அட் த டைம் இஸ் கால்டு ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிளியர்? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்தது ஈக்லிபிரியம் இன்வால்வ்டு டிசோலியூஷன் ஆஃப் சாலிட் இன் லிக்விட் பார்த்துருக்கோம். சாலிட் இஸ் அவர் சொல்யூட், சால்வெண்ட் ஃபார் லிக்விடாக நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வி கேன் மூவ் கேஸ் இன் லிக்விட். கேஸ் இன் லிக்விட். கேஸ்ன்றது நம்ம இங்கே என்னவா எடுத்துக்கிறோம், சொல்யூட்னு எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம், சொல்யூட். லிக்விட்ன்றது நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா சால்வெண்ட்னு எடுத்துக்கிறோம். இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடா வாட்டர். நம்ம நிறைய பிரேட்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்களா, அதை எடுத்துக்கலாம். அந்த சோடா வாட்டரில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸி ஸ்டேட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை நான் இப்போ வாட்டரில் பாஸ் பண்ணுறேன். வச்சுக்கோங்க. இப்போ வாட்டரில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அது என்னவா ஆகுனா லிக்விடாக மாறும். கார்பன் டை ஆக்சைடு வாட்டருக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிடும். ஸோ சொல்யூஷனில் தான் இருக்கும், லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸை யாரை ரிலேட் பண்ணி நம்ம சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரிஸ் லா. அக்கார்டிங் டு ஹென்ரிஸ் லா த கேஸ் இன் லிக்விட் ஈக்லிபிரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ வாட் இஸ் அவர் ஹென்ரிஸ் லா? த மாஸ் ஆஃப் த கேஸ் dissolved in a unit volume of liquid is proportional to the pressure of the above liquid in a equilibrium with the liquid. சொல்கிறது புரியுதா பாருங்க. எம்ன்றது மாஸ் ஆஃப் த லிக்விட். எந்த அளவுக்கு மாஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும். இது ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இப்போ இது ஒரு கண்டெய்னர் வச்சுக்கோங்க. இந்த கண்டெய்னரில் ஃபுல்லாக லிக்விட் இருக்குது. இந்த லிக்விடில் இப்போ நான் கேஸ் மாலிகுல்ஸை பாஸ் பண்ணுறேன். அப்போ பாஸ் பண்ணுறப்ப நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ப்ரெஷரை இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா சாலிபிலிட்டி என்ன ஆகுனா இன்க்ரீஸ் ஆகும். அதே இப்போ சாலிபிலிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆகும் பாருங்கள். இந்த வாட்டர் மாலிகுல்ஸ்னால் 2 or 3 மாலிகுல்ஸ் இன்சைட் ஆகும். மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறேன், டபுளாக பண்ணுறேன். அப்போ டபுள் பண்ணுறப்ப சாலிபிலிட்டி ஒன் மோர் டைம் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். கிளியராக புரியுதா பாருங்கள். அப்போ ப்ரெஷர் இஸ் இன்க்ரீஸ் when சாலிபிலிட்டி ஆல்சோ இன்க்ரீஸ். ஸோ உங்கள் கண்டெய்னரில் என்ன ஆகும், எல்லா கேஸ் மாலிகுல்ஸும் லிக்விடுக்குள்ளே டெபாசிட் ஆகிடும், மிங்கிள் ஆகிடும். இதுதான் நம்ம டிசோலியூஷன் ஆஃப் கேஸ் இன் லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். திரும்ப என்ன பார்த்தோம், ஒன் செகண்ட் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சொல்யூஷன் என்ன பார்த்தோம். சொல்யூஷன் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் solute and solvent. Dissolution of the process of uniform distribution of solute in a solvent. Particular amount of solvent is called the dissolutions. Now we discuss the equilibrium involving a dissolutions of solid in liquid பார்த்தோம். Solid is our solute, liquid is our solvent. Sugar is an example for taking a solid. The solid is a dissolved, it gives for sugar solution, that is a liquid state la present ஆயிருக்கும். அது crystallization பண்ற ரேட்டும் rate of dissolution of solid ஓட ரேட்டும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். that time is equal taking a equilibrium process. now gas in liquid equilibrium நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு கேஸை சம்வாட் ஒரு கூல் ட்ரிங்க்ஸில் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண தான் அந்த கேஸ் வந்து லிக்விடுக்குள்ளே டிசோலியூஷன் ஆகும். ஸோ அந்த கேஸ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் டிசால்வ் இன் யூனிஃபார்ம்லி இஸ் கால்டு டிசோலியூஷன் பார்த்தோம். ஸோ அப்போ நமக்கு என்ன லா யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு ஹென்ரிஸ் லா the mass of gas dissolved in a unit volume of a liquid is directly proportional to pressure of the above liquid. Okay, at that particular equilibrium stage. இதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா gas in liquid equilibrium அப்படின்னு சொல்லுவோம். dissolution of gas in liquids அப்படின்னு சொல்லலாம். Thank you for watching this video students.